அருமையானவர்களே, ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள் கூறி இன்று ஒரு இறை வார்த்தைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் இயேசு தம்மை பின்பற்றினவர்களை அழைத்தார், பின்பற்றும்படி அழைத்தார், அதிகாரம் கொடுத்தார், அவர்கள் பெயர்களை உச்சரிக்கிறார். வேதனையோடு அந்த வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்கு யூதாசை குறித்து. அடுத்து ஒரு காரியம் என்ன? இப்படி அழைக்கப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அனுப்புகிறார். அழைத்தது எதற்காக? பெயர் சொல்லி அழைத்தது எதற்காக? ஒரே இடத்துல உட்கார்ந்திருப்பதற்கு அல்ல, நாட்களை வீணடிப்பதற்கு அல்ல. ஆண்டவரை பின்பற்றினவர்கள் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும். நிறைய பயிற்சி கொடுத்திருக்கிறார். இப்படி அனுப்பும்போது வார்த்தை பாருங்கள், 5ஆம் வசனம். இந்த 12 பேரையும் இயேசு அனுப்பினார். அப்ப ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு அனுப்புகிறார். அனுப்பி கட்டளை கொடுக்கிறார். அழைத்தார், பெயர் சொல்லுகிறார், பொறுப்பை கொடுத்து அனுப்புகிறார், கட்டளையும் கொடுக்கிறார். அந்த கட்டளை என்ன? நீங்கள் எங்க போகணும்னு கூட சொல்றார். அனுப்பும்போது நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போக வேண்டாம், அது பின்னாட்களில் போகலாம். பிற ஜாதி, அப்ப என்ன சொல்றாருன்னா, யூதர்கள் இருக்கிற இடத்துக்கு இப்ப போங்க, வேற இடத்துக்கு நீங்க போக வேணாம். 2வது, சமாரிய பட்டணங்களிலும் பிரவேசிக்க வேண்டாம் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப எங்க போகணும் அப்படின்னு சொல்றாருன்னா, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். அப்ப தேவனாகிய கர்த்தர் தம்மோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு முதல்ல என்ன சொல்றாரு? தம் ஜனங்களுக்கு போய் சொல்லுங்க. அவங்க காணாம போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், காணாமற் போன ஆடுகள், இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னால் அதுல அர்த்தம் இருக்கு. இந்த இடத்துக்கு போன்னு சொன்னா அதுல முக்கியத்துவம் இருக்கு. அவர் எங்க போக சொல்றாரோ அங்க போனால், எதை செய்ய சொல்றாரோ அதை செய்தால், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றால் அங்கே மாற்றம் இருக்கும், அற்புதம் நடக்கும், ஆசீர்வாதம் இருக்கும்.